கூட உங்கள் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், காவல்துறையினர் இப்படி நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்று இருக்கின்ற பொழுது மனித உரிமை ஆணையத்தை வந்து பார்க்கிறோம் என்று சொன்னால், மனித உரிமை ஆணையத்தை போய் பார்க்க போயிட்டீங்களா, அடுத்து என்ன எங்கெல்லாம் இருக்கு எல்லாம் கேச போடு என்று சொல்லக்கூடிய மனோபாவம் தான் காவல்துறையினரிடம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் இன்னைக்கு கூட நான் தான் கேள்விப்பட்டேன், இப்போ இன்னொரு வழக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அந்த அளவுக்கு மூகாந்திரமே இதில் இல்லைங்க. இந்த வழக்கை பதிவு செய்வதற்கு முன்பாக அவர் பேசிய அந்த வீடியோக்களை நீங்களாம் தயவு செய்து பாருங்க. மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு அது சொல்வார். இந்த மாதிரி ஒரு தகவல், அது உண்மையா பொய்யா தெரியல, செவி வழி செய்தி, அரசியலுக்காக கூட யாராவது அதை சொல்லியிருக்கலாம். ஆனால் அரசு கவனமாக இருக்கணும். இது நம்ம சொல்லக்கூடாதா? இப்பொழுது இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு இதற்கு எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது எத்தனை குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார்கள். எனவே இது போன்ற சூழல்களில் காவல்துறையினர் அரசினுடைய ஒரு ஏவலர்களாக இருக்கக்கூடாது.